இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் அவங்க சாப்பாடு இல்லைன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களது இருக்கும்ல, இப்படிலாம் ஆக்சுவலி இருக்காங்கன்னு போய் பார்க்கும்போது ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றது, இது இந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஒரு மூவியில் இது எல்லாமே இது பண்ணணும். மலையாள படத்தை நீங்கள் எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி ஒரு நல்ல சினிமா. குற்றமே தண்டனையே சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க, ஐயோ செம படம், அது என்ன படம். இப்போ லோகேஷ் கூட வந்து கிடாயின் கருணமனு வந்து ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஆனால் அந்த படம் ஏன் அப்போது கவனிக்கப்படலை அப்படின்னு. நான் வந்து சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரக்டரைசேஷன் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரீன் ப்ளேக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த சீனில் இந்த கேரக்டரு சைக்கலாஜிக்கலாக எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது டீட்டெயில் பண்ணுவோம். ஃபோனில் தான் நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு இன்னும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வேறு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஸ்டோரி வைஸ் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். மேபி அந்த என்ன சொல்கிறது, இந்த கண்டென்ட்டாக இருக்கும், அந்த சின்ன ஒரு விஷயம். இப்போ நாங்கள் மலையாளம் படம்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் எடுத்து அது எப்படி அது பில்ட் பண்ணி ஒரு ஃபுல் படம் பண்ணுறாங்கல்ல, அதே ஒரு ஃபீலிங் இதில் எனக்கு கதை கேட்கும்போது எனக்கு வந்துருச்சு. நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? நான் சூப்பராக இருக்கேன் சார். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தேன் ஆக்சுவலி. இன்னைக்கு விதாத் சாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நான் நிறைய கேள்வி உங்களுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மருதம் அப்படின்ற பேரிலேயே வந்து தட் கன்வேஸ் சம்திங். சில விஷயம் எனக்கு புரியுது, சின்ன வயசில் படித்ததெல்லாம் வச்சு இட் மீன்ஸ் சம்திங், ஒரு வெஜிடேஷன் ஃபார்மிங் ரிலேட்டடான டாபிக் அப்படின்றது புரியுது. ஸோ ஹவு இட் இஸ் கோனா பி மருதம் நேயர்களுக்கு? அல்ல, மருதம் வந்து ஒரு நிலம் சார்ந்த, குறிஞ்சி முல்லையும் மாதிரி மருதம் ஒரு நிலம் சார்ந்த ஒரு விஷயந்தான். இது வந்து அவருடைய ராணிப்பேட்டை, அந்த வடற்காடு மாவட்டம். ஓகே, அதுதான் லொக்கேஷன்ஸ். அங்கே வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவம். எனக்கு வந்து மருதம் வில்லேஜ் கதை அப்படின்னோன்னா வந்து ஒரு விவசாயம் சார்ந்து அப்படிங்கும்போது, விவசாயினா பொதுவாக இன்றைக்கி கஷ்டங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருப்போங்க. ஆனால் இது விவசாயம் இல்லாமல் ஒரு விவசாயி ஃபார்மர் வந்து வேறு விதத்தில் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான், ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறான். அவன் எப்படி இதுலேருந்து வெளியில் வந்தானா இல்லையாங்கிறது தான் ஒரு விஷயம். எங்கே இப்படி நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இல்லை சார், எங்கள் ஊரில் நடந்தது அப்படின்னா அப்புறம் ஆக்சுவல் லொக்கேஷன் பார்க்க போன போது எனக்கு லொக்கேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப பிரமாதமான லொக்கேஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து வயல்வெளி இருக்குது, அப்புறம் ஒரு பாறை, பெரிய ராக், ஒரு பாறை இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய ஹில் இருக்குது. எல்லாமே நடந்த ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். அப்படி இந்த பக்கம் திருப்பினா போதும், ஒரு செட்டு போட்ட மாதிரி அப்படி ஒரு ஊர். அங்கே வந்து எனக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர் சொல்கிறாரு, என் லைஃப்பில் நடந்தது தான் அந்த கதை அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தோம், அவர் இது நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருந்ததில். அதை ஒரு மெயினாக எடுத்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது இந்த படம் மக்களுக்கு ரொம்ப அவசியமான படமாக நான் பார்க்குறேன். ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். சூப்பர். கண்டிப்பா ஆக்சுவலி உங்களோட நிறைய படங்கள் வந்து ஒரு இம்பாக்டை வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பா கிரியேட் பண்ணியிருக்கேன். அது அடுத்த கேள்வி அவங்க கிட்ட நான் வரேன். அண்ட் கமிங் டு யூ, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சீரியஸ்லி. ஆனா இந்த போஸ்டர்ல பார்க்கும்போது நான் நேர்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் மாடர்னா அப்படி வருவாங்க அப்படின்ட்டு நான் நினைச்சேன். பட் சீரியஸ்லி இதுல இருந்து இதுல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கீங்க. சிமிலாரிட்டிஸுமே எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதுல வந்து நான் ஐ திங்க் 5 கிலோ அதிகம். நான் இது பண்ணும்போது இது வந்து என்னோட 2வது படம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற படங்களுக்காக நான் ஐ திங்க் பிகேம் மோர் தின், லைக் அந்த 5 கிலோ போயிடுச்சு. ஸோ அது ஃபேஸ்லேயும் பாடிலையும் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கும் அந்த டைமில் அந்த ஒரு லுக்கு. ஆனால் இப்போ வந்து மற்ற படங்களுக்கு இப்போ மாறிட்டேன், அதனால தான் இப்படி இருக்கேன். நைஸ். ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் விதாத் சார் மருதம்காக எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி விதாத் சாரோட கிராஃப்ட் இஸ் யூனோ ரியலி யூனிக்னு வேணும்னா சொல்லலாம். ஏன்னா சாரோட ஆக்சுவலி அவங்க ஆக்டிங் பண்ணுறதே ஆக்சுவலி பார்த்துட்டே இப்படி உட்காந்துட்டே இருக்கலாம். சில சீன்ஸ் எல்லாம் அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சார்கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனால் சாராக சொல்லித்தரல, லைக் சார் ஏதாவது பேசிட்டு இருக்கும் போதே அது கிடைக்கும். அது அப்படின்னா எனக்கும் கிடைக்கும் அவங்கள்ட்டேருந்து, எல்லார்ட்டேருந்தும். அது ஹியூமன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இல்லை. அவங்கவுங்கள்ட்டேருந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தோம்னா அப்படின்னா உங்கள்ட்டேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன்.
அண்ட் ஜென்ரலாகவே வந்து சிட்டியில் தான் நம்ம பழகிருக்கோம் வளர்ந்துருக்கோம் எல்லாமே. பட் வில்லேஜ் ஸ்டோரின்றப்போ கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக தான் இருக்கும். விச் இஸ் லைக் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விஷயம் தான் நம்ம பெர்ஃபார்மே பண்ண போகிறோம். அது எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து லொக்கேஷன் பார்க்க போனோம். அது வரைக்கும் நான் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் இல்லையா என்ன எதுவுமே அப்படி டிசைட் பண்ணல. நீங்கள் வாங்க வந்து லொக்கேஷன் பாருங்கன்னு சொன்னாங்க. லொக்கேஷன் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் இப்படி ஆக்சுவலி இருக்காங்க, இந்த மாதிரி வாழ்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி தான் அவங்க சாப்பாடு இல்லைன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களது இருக்கும்ல, இப்படிலாம் ஆக்சுவலி இருக்காங்கன்னு போய் பார்க்கும்போது ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஒரு மூவியில் இது எல்லாமே இது பண்ணணும். ஏன்னா இது ரியல் லைஃப் பீப்புள். ஸோ அவங்க பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்கள மாதிரி வாழ்கிறது வாழ்ந்து காட்டுறது இஸ் லைக் ஐ திங்க் ஆக்டிங்கில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான படங்களாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணும். அதுலேருந்து சில பேர் வந்து சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு லெசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படங்களாக தான் நிறையா இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வர ஸ்கிரிப்டே இப்படி தான் வருதா, இல்லை நீங்கள் தேடி தேடி எனக்கு இப்படி தான் படம் வேணும்னு சூஸ் பண்ணுறீங்களா சார்? எனக்கு தேடிங்கிறது இல்லை, வர கதைகளில் தான் நான் சூஸ் பண்ணுறேன். அது வந்து கண்டிப்பாக மெசேஜ் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் மெசேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் வருதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? ஏன்னா எனக்கு வந்து இப்போ அஞ்சாமை எடுத்தீங்கன்னா ஒரு கல்வி விழிப்புணர்வு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எனக்கு பார்க்குறேன், அதை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? அது மாதிரி தான் ஒவ்வொரு கதைகளும் வந்து நல்ல மெசேஜாக இருக்கிறது எஸ் அது போயிடும். ஆனால் மெசேஜ் மட்டும் அவசியம் இல்லை. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஒரு சுவாரஸ்யமாக இருந்ததாக போதும், நான் எஸ் அப்படி போயிடுவேன். அதனால் எல்லா கதையும் நமக்கு வர்றது தான். அண்ட் ஆல்சோ மருதம்ல என்ன மாதிரியான மெசேஜ் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சு? அதான் என்னென்னா இது ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு ஃபார்மர் அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிறாரு. அது வந்து அவர் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காமன் மேன் எல்லாருமே இதில் வந்து இந்த மாதிரி நிறைய மாட்டிக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துகிட்டு வச்சுக்கலாம், இப்போ ஒரு ஃபோன் ஒன்று வருது இல்லை, வந்தோன்னா ஒரு ஓடிபி சொல்லுங்கள், பின்ன 4 நம்பர் இருக்கும், பின்ன 10 நம்பர் இருக்கும், அதில் நம்பர் சொல்லு அப்படின்ற, நாங்கள் வந்து ஐசிசிலேருந்து பேசுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி அது வந்து ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம், இப்போ அது நம்ம காமெடி ஆகிட்டோம், ஏன்னா நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துடுது. ஆனால் அது வந்ததுக்கப்புறமும் அவன் இன்னும் ட்ரை பண்ணுறான். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல, அப்பா இந்த மாதிரி பின் நம்பர் கேட்டாங்கன்னா நம்ம வந்து யாரும் சொல்லக்கூடாது, ஓடிபி நம்பர் கேட்டால் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் அவன் எப்படி ட்ரை பண்ணுறான்? யாராவது எங்கேயாவது ஒருத்தர் ஏமாறுறாங்கிறான். ஏன்னா அவன் டெய்லி ஒரு 100 கால் 200 கால் 1000 கால் பண்ணுறான்னா அதில் கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் ஏமாந்துடுறாங்கிறதுனால தான் அவன் பண்ணுறான். அது இல்லைன்னா பண்ண மாட்டான். அப்போ நிறையா நமக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அந்த விஷயம் இல்லை இந்த படம், அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு படித்தவங்களும் படிக்காதவங்களும் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா படிப்பறிவு இல்லாத ஆட்கள் ரொம்ப சிந்தனையோடையும் ரொம்ப செயல் ஆற்ற ஆட்களையும் பார்த்துருக்கோம், பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். படித்தவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக நீ எப்பட்றா அதை, ஏன்னா நீ படிச்சிருக்கல நீ எப்படா விட்டன்னு பார்க்குறதும் பார்த்துருக்கோம் லைஃப்பில். அப்படி ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப ஷாக்கடாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த டிரைவரை கூட நான் என்ன நினச்சேன்னா, அவர் நம்ம கேட்டோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா பாவம் அவன் டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறது பெருசு, அந்த ஊரில் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் ஒரு பெரிய பணத்தை இழந்திருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் 30 லட்சமாக இழந்திருக்கான். அவன் வந்து அதை விட்டுட்டு அப்புறம் அண்ணா ஒரு டீ சொல்லட்டுமா வாங்க இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு, இன்னும் ஒரு பெரிய சோகத்தை சொல்லிவிட்டு நீ அடுத்த டீக்கு போயிட்டு அப்படின்னா அவன் அதை கடந்து, ஏன்னா எவ்வளோ நாள் அந்த சுமையை சுமந்துட்டு இருக்க முடியும். ஆனால் அவன் ஸ்டில் அந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கான். பாவம் அதுலேருந்து நகல்றதுக்குள்ள. இப்போ எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து கிராஸ் பண்ணி போனவங்களையும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அதுலேயே ஸ்டேபிளாக இருக்கிறவங்க வெளியில் வர முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ இதுலேருந்து அவேர்னஸ் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுற ஒரு தொடர்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குல்ல,
அப்புறம் இது வந்து இந்த கதை வந்து நான் இப்போ சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இது என்னென்னா, இது யார் ஏமாத்துறா, இந்த அவன் ஏமாத்துறான் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல ஒரு கதை. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, நைஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, வாட் மேட் யூ டு சூஸ் மருதம்? இது ஓகே, அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற இது வந்து என்ன கொடுத்துச்சு ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு? எந்த கான்ஃபிடன்ஸ் இது கொடுத்துச்சு? ஆக்சுவலி சார் முதல்ல ஃபோனில் தான் நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு இன்னும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வேறு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ அதுவெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஸ்டோரி வைஸ் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். மேபி அந்த என்ன சொல்கிறது, இந்த கண்டென்ட்டாக இருக்கும், அந்த சின்ன ஒரு விஷயம். இப்போ நாங்கள் மலையாளம் படம்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் எடுத்து அது எப்படி அது பில்ட் பண்ணி ஒரு ஃபுல் படம் பண்ணுறாங்கல்ல, அதே ஒரு ஃபீலிங் இதில் எனக்கு கதை கேட்கும்போது எனக்கு வந்துருச்சு. ஓகே, அப்போது கண்டிப்பாக இது பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த கண்டென்ட் தான் மெயின்லி எனக்கு இது. அப்புறம் என்ன சொல்கிறது, இது ரியலாக சார் வந்து இது ரியலாக ஒருத்தருக்கு நடந்துருக்குன்னு சொல்லும்போது அப்போது இது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி தான் பண்ணேன். ஓகே. அண்ட் உங்கள் 2 பேருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, வாட் ஹாஸ் பீன் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படம் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இந்த ஒரு விஷயம் என்னால் தாங்கிக்கவே முடியல, இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா என்ன ஒன்று? ஊர் இல்லை வெயில். அதான் அந்த ஊரோட கொடுமை இருக்குல்ல. அந்த ஊரில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, வெள்ளூர் மாவட்டம் வந்து பயங்கர ஹாட். அம்மாவே அது நாங்கள் எடுத்ததே வந்து ஏப்ரலில். அது அந்த கரெக்டாக அந்த அக்னி நட்சத்திரம் முன்ன 7 பின்ன 7ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். லைஃப்பில் வந்து என்னென்னா பாவம் மக்கள் அதில் தான் வாழ்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ஒரு சொகுசாக இருந்து வாழ்ந்துட்டு திருப்பி அங்கே போகும்போது வேலையை அங்கே செய்கிறது, நம்ம அங்கே இருக்கிறதுல வேலை செய்கிறது இருக்குல்ல. பிரச்சனை என்னென்னா, இப்போ காமன் மேனுக்கு ஒரு வேர்த்தா கூட அம்பாடு விட்டு போயிடுவான், இல்லை தொடச்சி விட்டு போயிடுவான். நம்ம மேக்கப் போட்டிருக்கிறது இருக்குல்ல, அப்போது அது சொட்டிங் ஆச்சுன்னா மாட்டிக்கும். அப்புறம் அந்த ஹீட்டில் வந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா மறுநாள் ஷார்ட்டில் வந்து போன ஷார்ட்டில் க்ளீனாக இருக்கும், அடுத்த ஷார்ட்டில் இது இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அது அந்த ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயோ, நிறைய வெயில் மட்டும் இல்லை, ஆக்சுவலி வசதிகளே எங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேரவன் வராது அந்த ஊருக்குள்ளே. அப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு மரத்தடியில் சேரை போட்டுக்கணும். மரங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது அங்கே ஷூட்னா இந்த இடத்துல, ஆனால் அங்கே ஒரு நல்லல் இருக்கணும், தூண்டு நல்லலில் போய் அங்கே நிற்கணும். இல்லை யார் அங்கே வீடு பக்கம் எடுத்தோன்னா யார் வீட்டிலேயே போய் உட்காரலாம். அவங்க வீட்டில் என்ன இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேனில் ஒரு 30 பேர் வந்து உட்காந்துருப்பான். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஷார்ட்டில் அப்படி வேர்த்தா ஐயோ முடியல அப்படின்னு. அப்போ அது வந்து அந்த ஒரு ஃபேன் இப்படி அந்த 30 பேர் ஹீட்டே போதும், தகன்னு இருக்கும். அந்த ஒரு 35 நாள் வந்து பயங்கர கஷ்டம். வெயிலில் தான் மெயின். அப்புறமா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும், டேன் ஆகிடும். எவ்வளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் டேன் ஆகிடும் கடைசியில். நான் அவ்வளோ வெயிலில், அதுதான் மெயின் ஸ்ட்ரகிள். மற்றபடி எதுவுமே இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ வாட் இஸ் த ஒன் திங் தட் மருதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்? இந்த படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு இது நடக்கும், நான் இந்த மாதிரி மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? மருதம் மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது 2 பேருக்குமே? நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு மருதம் மூலம் பணம் கிடச்சிது. அந்த காசு கொடுத்தாங்க, பணம் கிடச்சிது. 2வது என்னன்னா, என்னுடைய கவுண்டிங்கில் இன்னொரு படம் ஆயிடுது. ஓகே. 3வது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி என்னென்னா வழக்கமாக அவர் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு இருக்குல்ல, அதில் அதே மாதிரி இது ஒரு நல்ல படமாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. இது பெருசாக கிடைக்கணும்னா பயங்கர ஹிட் ஆச்சுன்னா நம்ம பெருசாக அதாவது என்னென்னா அந்த நம்ம படம் ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஓகே. அது ஆடியன்ஸ் கையில் தானே இருக்குது. ஓகே. நீங்கள் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு மருதம் வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் விட மக்களுக்கு அதை போய் சேர்ந்தா போதும். இந்த ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு புரிஞ்சா போதும். அந்த அவேர்னஸ், இந்த அவேர்னஸில் அவங்க இல்லைன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து எனக்கு இந்த கான்டெக்ட்ல எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இதில் மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆகுறது புவர் பீப்புள் தான்.
ரிச் பீப்புளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது போயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, தே ஹவ் மணினா பவர். ஸோ அது அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபார்மிங் இல்லைன்னா விவசாயம் சேர்ந்த ஒரு ஸ்டோரியாக நாங்கள் போகிறோம். ஓகே. அண்ட் இப்போ சினிமா அப்படின்னாலே வந்து ஒரு மெசேஜ் அப்படின்றது அப்படின்ட்டு மக்களுக்கு சில விஷயம் ஒரு 3 மணி நேரம் ஒருத்தவங்க வந்து படம் பார்க்குறாங்கன்னா அதுல இருந்து ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகணுன்றதை தாண்டி பெருசா சினிமாவை மக்கள் எதுக்கு பார்க்க வராங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க வராங்க. இப்போ நீங்க 2 பேர் சொன்ன பதிலையுமே அது கொஞ்சம் கம்மியான ஒரு பாயிண்டா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஒரு கதை சொன்னால் கேட்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், புரியுதுங்களா? எல்லாருக்கும் காசு பேசுகிறதோ இல்லை தெரியுமா என்னாச்சு அந்த பையன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவேன். இல்லை நான் நேற்று நல்லா தானே இருந்தான், அவன் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து காமெடி படமாக இருக்கணும், ஆக்ஷன் படமாக இருக்கணும், சாங் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறீங்க அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறல சுவாரஸ்யம் ஆமாம் விடுத்தான் அந்த வரேன் அப்படின்னு கிளம்பிடுவோம். அதுதான் ஒரு விஷயம். அப்போ இது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறதோட மக்கள் சொல்லணும். மக்கள் படம் பார்த்ததுன்னு தெரியும். அப்புறம் இதில் வந்து நம்ம தலைவன் இருக்கான், யார் மாறன் இருக்கப்பல, லொல்லு சோபா மாறன். அவர் வந்து அந்த அந்த உங்களை கொஞ்சம் இறுக்கி வச்சுருக்க இடத்துல அங்கங்கே அந்த ஹியூமர் கூட வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஊரில் அது ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய சீக்வன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் அவர் வர இடங்களில் ஒரு ஜாலியாக இருக்கும். அதே நேரம் அவர் எண்டில் அழுகவும் வச்சுட்டு போயிட்டார். நைஸ், வெரி நைஸ். ஓகே. ஒரு கான்ட்ரவர்சி இல்லை, ஒரு சீரியஸான கொஸ்டினாக உங்ககிட்ட ஒன்று கேட்க நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் மருதம் பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு மலையாளம் படத்தோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலி தமிழ் சினிமா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெர் ஆர் சோ மெனி நைஸ் ஸ்டோரிஸ். நான் கேட்டுகிட்டே இருக்கேன், இப்போவுமே கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அது என்னென்னா அதுக்கு ஒரு ரீச் கிடைக்கல. மேபி பிகாஸ் யூனோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் மேபி இந்த மாதிரி படம் ஓடிடியில் என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் உட்காந்து சில் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டி ஆயிருக்கும். இல்லைன்னா மாஸ் படம் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆயிருந்தனால மேபி யூனோ ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. நான் அப்படி கம்பேர் பண்ணலை. பிகாஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து தே ஹாவ் குட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் தே ஆர் டூயிங் குட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். டெக்னிக்கலாக பார்த்தாலும் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அதுவும் தமிழ் படத்தில் வந்து வித் மோர் மணி தே ஹாவ் மோர் பட்ஜெட்டில் அவங்க இந்த மாதிரி பெரிய படம் பண்ண முடியும்னா அந்த பட்ஜெட்டில் இந்த நல்ல ஸ்கிரிப்ட் வச்சு அவங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணலாம். பட் இட் இஸ் தேர். ஆனால் அது வந்து மக்கள் வந்து தான் அது யூனோ தே ஹாவ் டு யூனோ டேக் இட் டு அ பிகர் லெவல். ஸோ அது வந்து மேபி இட் ஷுட் பி மோர்னு நினைக்கிறேன். நம்மளால பண்ண முடியும், ஆனால் நம்ம பண்றது இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. வாட் ஆக்சுவலி லாக்ஸ் பிஹைண்ட் அப்படின்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? என்ன ஸ்டாப் பண்ணுது அப்படின்றது? மேபி அந்த ஆடியன்ஸோட மென்டாலிட்டி தான் ஸ்டாப் பண்ணணும்னு. ஏன்னா தேர் ஆர் ஸோ மெனி கிரியேட்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ் இருக்குது, நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்குது, எல்லாமே நல்லது இருக்குது தமிழில். நான் மலையாளத்தில் ஏதாவது ஒரு ஐ டிட் ஒன் ஷார்ட் ஃபிலிம் இன் மலையாளம். அதில் வந்து டிஓபி வந்து வாஸ் அ தமிழியன். நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து தமிழில் தெலுங்குல இருந்து வரவங்க தான் இருக்குது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி இப்போ தெலுங்குல போனீங்கன்னா தமிழ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம அந்த லாங்குவேஜ் நான் பார்த்ததில்லை, லாங்குவேஜ் இஷ்யூ நான் பார்த்ததில்லை. பட் மேபி அந்த ஆடியன்ஸோட மேபி மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் தேர் ஆர் ஆடியன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் சச் நைஸ் மூவிஸ். தமிழ் படம் சின்ன படமாக இருக்கும், பட் அது அவங்க ஓடிடியில் பார்த்து ட்வீட் ஏதாவது போடுவாங்க, இது நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, எல்லாரும் பாருங்க ஓடிடியில் வந்திருக்குன்னு சொல்லி. பட் அதே படம் தியேட்டரில் வந்துருச்சுன்னா மேபி தே மைட் நாட் அப்படி கொண்டாடி அப்படி பெருசாக்கி அந்த மாதிரி மேபி தே மைட் நாட் டூ இட். ஓகே, அவ்வளோதான். அவங்க கிட்ட கேட்டா அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்க அவங்கள விட நீங்க கொஞ்சம் இன்னுமும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை என்னென்னா எனக்கு வந்து மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமா இல்லை, தமிழ் சினிமா மாதிரி மலையாள சினிமா இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு என்டர்லி 2 பேருக்கும் கல்ச்சராக வித்தியாசம் இருக்குது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் மலையாள படம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது. தமிழ் அது மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு. நீங்கள் இங்கேருந்து அந்த படத்தை கொண்டாடுறீங்க, அது தப்பே கிடையாதுன்னா நானும் ரொம்ப ரசிக்கிறேன்.
இங்கேயும் நல்ல படங்கள் வந்திருக்கு, சின்ன படங்களில் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. அதை வந்து கொண்டாடியும் இருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு. சில படங்களில் நல்ல படமாக இருந்து அது கவனிக்கப்படாமல் போன படங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு அதில் நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா சில நல்ல படங்கள்லாம் வந்து உதாரணத்துக்கு கிடாயின் கருணை மனு மாதிரி ஒரு படம் வந்து மலையாள படத்தை நீங்கள் எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி ஒரு நல்ல சினிமா. குற்றமே தண்டனையே சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க, ஐயோ செம படம், அது என்ன படம். இப்போ லோகேஷ் கூட வந்து கிடாயின் கருணை மனு வந்து ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஆனால் அந்த படம் ஏன் அப்போது கவனிக்கப்படலை அப்படின்னு. இங்கே எடுக்கப்பட்டது, இங்கே அந்த மாதிரி படம் எடுக்கப்பட்டது. நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கும். அதனால் வந்து எல்லா இடத்துலையும் அது எனக்கு வந்து தமிழ் மலையாளம் தாண்டி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு. எங்கே ஆடியன்ஸ் அதிகமாக எதை வாட்ச் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் ஃபோக்கஸ் போகுது. நீ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சின்ன படங்கள் பூரா நல்ல படங்களை பார்க்க ஆரம்பித்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா கிரியேட்டர்கிட்டையும் நல்ல கதைகள், ஏன்னா அவங்க இங்கே தானே வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த வந்த சூழ், அவங்களுடைய சம்பவங்களை எடுத்து கொண்டு வந்து வச்சாங்கன்னா பியூட்டிஃபுல் மூவி அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். அவங்க எல்லார்ட்டையும் இருக்குது. எனக்கு சொல்ல வர கதைகள் நிறைய கதைகள் அப்படி இருக்குது. அது மாதிரி எல்லார்ட்டையும் இருக்குது. இங்கே என்னென்னா நம்ம கமர்ஷியலாக ஒரு படங்கள் வந்து 100 கோடி 1000 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டோம். அப்போ சின்ன படங்களை கவனிக்கப்படாமல் போயிடுது. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், அத்தனை பேரும் இந்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல படங்கள் எடுக்க. ஆடியன்ஸோட இதுதான் அது. ஆடியன்ஸ் சொல்கிறல, ஆடியன்ஸ் பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் ரெடி. ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணும், எடுக்கிற படம் ஜெயிக்கணும். ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸ் இருக்கட்டும், எல்லாருக்குமே தன்னுடைய படங்கள் எடுத்து வியாபார ரீதியாகவும் புகழாகவும் கிடைக்கணுங்கிறது தான் ஆசை. அது கிடைச்சா அது என்ன சின்ன படம் என்ன பெரிய படம் என்ன, அது பூரா ரிசல்ட் தீர்ப்பு உங்கள் கையில் தான். நீங்கள் தீர்ப்பு எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்ல படங்களாக எடுக்க ஆரம்பிப்பாங்க தான். கரெக்ட். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. என்னன்னா, ஒரு சின்ன படம், இப்போ இந்த மாதிரி ஒரு மருதம் மாதிரி ஒரு படமோ, இல்லை இதுக்கு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கிடாயின் கருணை மனு அந்த படமா இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா ஒரு பெரிய ஹிட் வந்து கிடைக்கல, எல்லாரும் வந்து தியேட்டர்ல சினிமாவில் வந்து படத்தை பார்க்கல அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அந்த படத்துல கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படின்னாலும், பட் ஒரு ரீச் வந்து அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. பட் அதை தாண்டி அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் நிறைய நாமினேட் ஆகுது ஆக்சுவலி. அப்படி இருந்தும் உங்களோட படங்களாக வந்து இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் ஒரு அவார்டை ரீச் பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, அவார்டு ரீச் பண்ணலாம். என்னோட படங்கள் அவார்டு ரீச் பண்ணியிருக்கு. என்றாவது ஒரு நாள் 46 அவார்டு வாங்குச்சு. குற்றமே தண்டனை கிட்டத்தட்ட கனடா, யூஎஸ் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து 7-8 அவார்டு வாங்குச்சு. நாங்கள் அவ்வளோதான் அனுப்பிச்ச இடங்களில் அவார்டு வந்துச்சு. என்றாவது ஒரு நாள் 48 இடத்துல அனுப்பிச்சு 46 எடுத்தது. 2 இடம் தான் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடச்சி. குற்றமே தண்டனை எவ்வளோ அனுப்பிச்சோமோ எல்லா இடத்துலையும் கிடச்சிது. அதே மாதிரி கிடாயின் கருணை மனு நாங்கள் எங்கெல்லாம் அனுப்பிச்சோமோ அங்கெல்லாம் கிடச்சிது. இங்கே என்னென்னா, இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து எப்படி இது வந்து இந்த மாதிரி ஷோஸ் அவார்டுக்கு வந்து அனுப்புறது அப்படின்னு தெரியாது. அது கைட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, அது கைட் பண்ணாங்கன்னா எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடுவாங்க, அது நடக்கும். இப்போ யாரும் வந்து அவார்டுக்காக யாரும் படம் எடுக்கிறதில்ல. இது நல்லா இருக்குது, இது அனுப்பலாம் அப்படின்னு வேணால் அனுப்புகிறாங்க தவிர, மித்தபடி அவார்டுக்குன்னு எடுக்கிறதுலாம் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் போயிடுது. நீங்கள் அதை வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன்னு, நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை, ஒரு அவார்ட் ஃபிலிமை நீங்கள் வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இங்கே எல்லா இயக்குனரும், ஏன்னா எல்லாரும் அதை அனுபவிச்சு தான் வந்தாங்க, எல்லார்ட்டையும் இருக்குது அவங்களோட சோல், அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நான் இல்லை நல்ல சொல்கிறோம்ல, என்ன படம் எடுத்திருக்காங்க, இது சரியில்லை, நல்ல படம் இல்லை, அது இல்லை, இப்படிலாம் நிறையா இதில் பார்க்குறோம். அப்போது நீங்கள் வந்து எவ்வளவு நல்ல படங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆதரவு கொடுத்ததுனால தான் அது எடுக்கப்படுது. நான் சொல்கிறேன், நீங்கள் அது வணிக ரீதியாக பெரிய ஆதரவு கொடுக்கலாம்ல. பெரிய ஆதரவு கொடுத்தா அந்த மாதிரி சினிமாக்கள் எடுக்க இங்கே நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. நிறைய இயக்குனர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா இயக்குனர்களுமே அவங்க கையில் ஒன்று இருக்கும், அவங்க எடுப்பாங்க. ஏன்னா இதை உதாரணத்துக்கு வந்து பேரரசு சார் வந்து எல்லாரும் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் வந்தாலே தீ பறக்கும் அப்படிங்கிறது தான். அவர் படங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம்.
ஆனால் அவர் பிரமாதமான ஒரு ரைட்டர். அவரோட நான் சிறுகதை ஒன்று படிச்சிருக்கேன். எனக்கு ஒன்று நான் ஷூட் பண்ணும்போது திருவண்ணாமலை படத்தில் நான் ரோல் பண்ணையில் என்கிட்ட வந்து அது கொடுத்தாரு. ஒரு வீடு, அந்த வீடை வந்து லவ் பண்ணியிருப்பான், விட்டு போயிடுவான், திருப்பி அந்த வீடை வந்து வாங்குறது, ஒரு வீடு பற்றி ஒரு கதை. நம்ம அது படிக்கும்போது அவ்வளோ அழுதுருவோம். அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன அழகான ஒரு உணர்வுபூர்வமான கதைகள் சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட 1000 இருக்குது. ஆனால் நீங்கள் பேரரசார்ட்ட போய் அதை எதிர்பார்ப்பீங்களா? கிடையவே கிடையாது. சங்கர் சார் சொல்லியிருக்காரு, ஏதோ ஊமை குயிலோ கருப்பு குயிலோ ஃபஸ்ட்டு படமாக அதான் பண்ணுறதா இருந்தேன் அப்படின்னு, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் அவங்க வந்து பெரிய டைரக்டர். அது வந்து எல்லாரும் அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இவங்க பார்த்து இவங்க இந்த படம் தான் எடுப்பாங்க, அந்த படம் இல்லை. எல்லாரும் இதுக்குள்ளேயும் லைஃப்பில் பெயின்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமான கதைகள் இருக்குது. அவங்க சினிமாவுக்கு வந்து இதில் ஜெயிச்சிட்டாங்க, அந்த பக்கம் போகல. ஆனால் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க ஆரம்பிங்க. எல்லா படமும் பார்க்கணும். நான் சொல்கிறேன், இந்த படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவுடைய படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எல்லார்ட்டையும் நான் இப்போ எனக்கு ஆக்சுவலி ஒரு 15-20 கதைகள் அதெல்லாம் எப்போ படமாக்கப்படும்னு ஆவலாக இருக்கேன். நான் பண்ண படங்களை தாண்டின கதைகள் இருக்குது. பயங்கரமாக சின்ன விஷயத்தை அப்படி பிரமாதமாக செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் படம் பார்க்க ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இது என்னப்பா சும்மா 2 பேர் ஒருத்தர் இப்படி அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ஜெயிச்சா அதெல்லாம் நடக்கும். வெரி நைஸ். நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறீங்க? இதில் இப்போது மதர் கேரக்டர் பண்ணனால மதர் கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு இம்பேக்டாக இருக்கணும், அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், கதையும் நல்லா இருக்கணும். பட் எனக்கு பெரிய ஆசை என்னென்னா ஒரு காமெடி ரோல் பண்ணணும். நல்ல ஒரு ராம்காம் சொல்ல முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இப்போது யாருமே அவ்வளோ பண்ணதில்லை. ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து நடிக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு சில பேர் ஆக்டிங்குள்ளே வருவாங்க. சில பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தாண்டி ஆக்டிங் கொடுக்க போகிற ஃபேமுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் ஆக்டிங்கை வந்து உங்களோட பேஷனாக, உங்களோட லவ் அப்படி பார்க்குறீங்களா? இல்லைன்னா ஆக்டிங்கை வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைக் as you told மருதம் எனக்கு என்ன கொடுக்க போதுன்னா எனக்கு காசு கொடுத்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ப்ரொஃபஷன், நான் நடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும் கேரி அவுட் பண்ணுறீங்களா? இல்லை, இதை வந்து இப்படி அப்படி பிரிக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆக்டிங் வந்து சில பேர் வந்து அது ஒரு பேஷனாக எடுத்துக்கலாம், சில பேர் அந்த புகழுக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்காக எடுத்தாலும் நீங்கள் வந்தால் நடிக்கணும். நீங்கள் கரெக்டாக நடிச்சிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சுங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நான் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சில ஆட்கள் இருக்காங்க. இப்போ என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் இறந்துட்டார். அவர் இருந்தார்னா எங்கள் அம்மாவுக்கு மாமா, எங்கள் அம்மாவுக்கே தாய் மாமா. ஆனால் அவர் வந்து வீட்டில் அவர் இருக்காருன்னா அவர் சுற்றி எப்போதுமே ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. கல்லன்னு அவர்கிட்ட சாகும்போது 78 வயசு 80 வயசு கண்ணன்னு எப்போதுமே கலகலாம். அவர் பேச்சு, அவரோட செயல்லாம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அவர் கொஞ்சம் பேசும்போது அது கொஞ்சம் திக்கும், வாய் கொஞ்சம் இதுவாக பேசினார்னா திக்கணும். நான் சொல்லுவேன், எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் வந்து இவரெல்லாம் சினிமாவில் நடித்தார்னா எல்லாம் காலி அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன், அவரோட டயலாக் டெலிவரி அதெல்லாம் பயங்கரமாக இருக்குமா. அப்போ சொல்லுவார், ஆனால் ஒன்று நான் பேசுறதுக்குள்ளே படம் முடிஞ்சு வருமாப்பா அப்படின்பாரு. ஏன்னா அவர் இங்கே ஆரம்பித்தாருன்னா அது முடிக்கிறதுக்குன்னு இருக்குல்ல, அந்த டயலாக் அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருமே அப்படின்பா. அவர் அவ்வளவு ஜாலியான மனுஷன். ஆனால் அவங்களாம் ஆக்டிங் இல்லையே, அவங்க வந்து வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டார். ஏன்னா சில பேருக்கு ஆக்டிங் இருக்கும், அவங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் அவங்க போயிருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஆக்டிங் பற்றி தெரியலைனாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி அதை கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. சில பேருக்கு எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு இங்கே போனால் பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது அப்படின்னு வருவாங்க. ஆனால் நீங்கள் யார் வந்தாலும் இங்கே நீங்கள் சஸ்டெயின்ஃபுல்லாக நிற்கணும்னா உங்கள் திறமையை காட்டினா மட்டும்தான் இங்கே நிற்க முடியும். அதனால் நீங்கள் என்ன வேணால் இருந்துட்டு போங்க, இங்கே வந்தால் அந்த வேலை செய்யணுங்கிறது தான். என்னையை பொறுத்தளவு வந்து ஆக்டிங்கிறது என்னோடய ஃபேஷன் மட்டும் சொல்லுவேன். அது எனக்கு டோட்டலாகவே அதுதான். நான் எந்த விதமான பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயமோ எதுவுமே பண்ணலை. எனக்கு முழுக்க எல்லோரும் கேட்பாங்க,
இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் நடிச்சுட்டே இருக்க, எவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்க போகிற, நாளைக்கு இது இது சினிமா இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணும், நீ உனக்கு வருமானத்துக்குன்னா சினிமா இல்லைன்னா, அப்போ நான் ரொம்ப கிளியர், சினிமா இல்லையா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நாடகத்துறைக்கு போய் நாடகம் பண்ணுவேன். நாடகம் உனக்கு வருமானமாக, அந்த நாடகத்துறையில் வச்சு இன்னும் வாழ்கிறாங்கல்ல, அந்த நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இன்னும் நண்பர்கள் அவங்க வாழ்கிறாங்களா, நான் வாழ்ந்துருவேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் அப்படி தான் இல்லை, எனக்கு நடிக்க தான் பிடிக்கும். எனக்கு கடைசி காலம் வரையும் நடிக்கணும். அது வந்து திரையாக இருந்தாலும் என்ன, மேடை நாடகமாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லையுமே விதார்த் அப்படின்றவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரா மக்களோட மனசுல சூப்பரா ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு ஃபுல் டைம் கமர்ஷியல் ஸ்டாரா வந்து விதார்த் சார் நாங்க எப்பயாச்சும் பார்ப்போமா? இது எனக்கு ஸ்டாருங்கிற இதில் வந்து எனக்குள்ளே இல்லை. அதனால வந்து ஆனால் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணுன்னு இருக்குது. ஏன்னா அதுவும் நடிக்கிறது தானே, அதை பண்ணி நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டார் தான் சார், ஒரு கமர்ஷியல் இல்லை நான் ஸ்டாருங்கிறது நான் ஆக்டர். ஸ்டாருங்கிறது அது ஒரு பெரிய பொசிஷன். அது வந்து நான் ஒன்று அதுக்கு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி காணாமலும் போயிருக்கலாம், இல்லை இருந்திருக்கலாம், அது தெரியாது. ஆனால் எனக்கு வந்து நான் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் எடுத்தாலுமே அது எனக்கு வந்து என் மைண்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹீரோங்கிற ப்ரொஜெக்ஷனும் இருக்காது. அந்த கேரக்டராக தான் நான் ட்ராவல் ஆகிருப்பேன். அதனால் எனக்கு நடிக்க பிடிக்கும். அதனால் எனக்கு இதுதான் கரெக்டு பதிலான விஷயம் அதுதான். ஓகே, உங்களுக்கு வந்து ஆக்டிங் ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? நான் ஆக்டிங்குள்ளே சினிமாக்குள்ளே வந்ததுனால எனக்கு இந்த விஷயம் ஒரு பிரச்சனையாச்சு, நான் இதை இழக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கா? ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஃபார் ஷோர். ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. பிகாஸ் என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஏர்லி ரிட்டையர் ஆயிட்டாங்க, பிகாஸ் தே லாஸ்ட் தேர் ஜாப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அக்கா இப்போவும் படிச்சுட்டு இருக்காங்க, ஷீஸ் அ டாக்டர், ஆனால் இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால லைக் நான் என்னோட டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது நான் லைக் ஐ டு நாட் திங்க் லைக் எனக்கு உடனே ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு. ஆனால் நான் ஃபஸ்ட் படம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ எம் நவ் ஏபிள் டு, என் அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, and I am fine like that. ஓகே, இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்ட்டு இவங்க பேசும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபீமேல், மேலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக சினிமாவில் இருக்க ஜென்ஸுக்கு வந்து அது ரொம்ப அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ அது ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு படம் இருக்குப்போ நம்ம நிறைய சம்பாரிச்சிட்டு இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேபி ஏதாவது ஒரு வருஷம் நமக்கு ஒரு ட்ராப் கிடைக்கலாம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ட்டு பேசுறது சில பேர் இருப்பாங்க. யார் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க? என் ஃபேமிலி, என் ஒய்ஃப், அவங்க தான். பணம் இல்லாத நாட்கள் இருந்திருக்கு. கல்யாணம் ஆன உடனே வந்து கல்யாணம் ஆன டயத்துலேயே எனக்கு பணம் கிடையாது. ஏன்னா குற்றமே தன்னை வந்து இருக்கிற பணம்லாம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். குரங்கு பொம்மை நான் இன்னொருத்தரோட சேர்ந்து பண்ணேன். அதனால் எனக்கு வருமானம் சம்பளங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த டயத்தில் இந்த படம் ஒரு கிடாயின் கரணி பண்ணும். அந்த படம் என்னென்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் நடித்தேன். ஏன் அப்படின்னா அந்த படத்தை யாருமே நம்பலை. இது என்ன ஒரு சும்மா ஒரு வில்லேஜ், இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக தான் மூவ் ஆச்சு. அப்போ அதுக்கு நடிகர்கள்லாம் இன்னும் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. அவன் வந்து என்னை கேட்டான். ஏன்னா அந்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. குற்றமே தண்டனை முடித்து அது வியாபாரம் பண்ணி இது பண்ணலான் இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு ஈராஸ்லேருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால என்னென்ன அவங்க ரொம்ப சொற்ப சம்பளமாக ஒரு அறிமுக ஹீரோ கொடுக்குற மாதிரி தான் அவங்க. எஸ், நான் அவனுக்காக வந்து எனக்கு சம்பளம் இல்லை, இவனுக்கு ஒன்று பண்ணுவோம். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஒரு 1 இயரில் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, வீடும் கிடையாது. ஆஃபீஸில் வந்து நைட்டு படுத்துவோம், காலையில் கிளம்பிடுவோம். ஒய்ஃபை வந்து ஃப்ரெண்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜவஹர், அவன் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுவேன். காரும் கிடையாது, காரையும் விற்றாச்சு, வெறும் பைக்கு. இந்த ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கு. ஆனால் எங்களுக்குள்ளே ஐயோ நமக்கு இன்னும் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கணுமே, ரெண்ட்டுக்கு கூட காசு இல்லை, அதான் ரெண்ட் எடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சதில்லை. இன்னும் பைக்கில் போகிறோமே, ஒரு ஸ்கூட்டி, பைக்குங்கிறது கூட ஒரு ஸ்கூட்டி,
ஒரு ஸ்கூட்டியில் போகிறோமே கார் இல்லையே அப்படின்னு யோசிச்சதில்லை. அது எங்களுக்குள்ளே அப்படி ஒரு டிஸ்கஷனே நடந்ததில்லை. என்றைக்கா நம்ம ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு வீடு தனி அப்படிலாம் டிஸ்கஷன் நடந்ததில்லை. அது நீங்கள் கேட்கும்போது அது ஏன் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணல எனக்கும் தெரியல. ஏதாவது ஆஃபீஸ் இருக்குது தூங்குறோம் போகிறோம் அப்படின்னு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அதுக்கப்புறம் கார் எடுத்து இதெல்லாம் லைஃப்பில் நடந்திருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கும். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஃபினான்சியலில் அப்படி வரும் அப்படி போகும். காட் கிரேஸ் நான் அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் எனக்கு வந்து நான் யார்ட்டையும் உதவின்னு போய் நிற்கலை, அந்த இடத்துக்கு போகல. எனக்கு வந்து யாராவது உதவி கேட்டிருந்தா செஞ்சுருப்பாங்க, செய்ய மாட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் தான் வச்சுருக்கிறேன். அது ரொம்ப ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்குற மாதிரி எனக்கும் எண்ணம் வரல. எனக்கு வந்து இந்த ஆரம்பத்தில் நான் இங்கே சினிமா ட்ரை பண்ணும்போது கூட நான் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த கோடம்பாக்கம் அந்த இது மேலே ரூம் இல்லாமல் தங்கியிருந்தது, இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் டாய்லெட்டை யூஸ் பண்ணதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அப்போயும் எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார். நான் வசதியான பையன் தான். எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார், என் ஃபேமிலி ஊரில் இருக்குது. நான் இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவங்களாம் தாங்கி கொடுவேன். எனக்கு என்னென்னா நான் இங்கே வந்துட்டேன், யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது தெரியல. அது யாரும் சொல்லிலாம் வரல, நமக்குள்ளே இருந்த ஒரு விஷயங்கள். அதனால எனக்கு வந்து அப்பயே பார்த்தோன்னா எனக்கு இப்போ பெரிய விஷயமா தெரியல. அது இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் படம் நடிச்சுருந்தாலும் திடீர்னு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் காணாமல் போகும். அதை காணப்போனால் காலி ஆகிடும். அப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்களுடைய இது இல்லையா, சரி அப்போ இதெல்லாம் தேவையில்லை அப்போ அப்படிங்கிறது எங்கள் செலவுகளெல்லாம் சுருக்கி ஒரு ரொம்ப சாதாரண ஒருத்தருடைய லைஃப் வாழ்கிறோம், நான் வாழ்வோம். ஓகே. அண்ட் யூ வாட் மேட் யூ டு சூஸ் சினிமா? நீங்கள் ஓகே நம்ம படம் நடிக்கலாம், சின்ன வயசுல யாராவது சொல்லியிருக்காங்களா ரொம்ப அழகாக இருக்க ஹீரோயின் மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு இல்லை, நான் சின்ன வயசில் அப்படி சின்ன வயசில் எதுவுமே வரல இந்த மாதிரி ஒரு இது. ஸோ நான் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தியேட்டரில் ஜாயின் பண்ணேன். ஸோ த்ரூ தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பேஷன் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நல்லா பண்ணுற, தியேட்டர் நல்லா பண்ணுற, இதுவே கண்டினியூ பண்ண அப்படி இப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அப்புறம் நம்ம மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இந்த மாதிரி நடிக்க முடியுமா, ஷோபனா மேமோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இந்த மாதிரி நடிக்க முடியுமா, எனக்கு சினிமாக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ டிகிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்து அந்த டைமில் வந்து இல்லை தியேட்டர் ஆக்டிங் வேறு ஸ்க்ரீன் ஆக்டிங் வேறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் போய் 2-3 ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடிஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே வந்தது, பிகாஸ் ஆஃப் பேஷன். நைஸ். அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருந்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு வந்து எல்லா புதுசாக இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு இன்ஸ்டாவில் சாதாரண ஒரு விஷயத்தில் பார்த்தாலுமே இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போது இப்போ இவங்க ஒரு படம், நான் அந்த படம் ஃபஸ்ட் படம் பார்க்கல, ஆனால் இவங்க வந்து எனக்கு ஆச்சரியம் தான் படுத்தினாங்க. ஏன்னா நான் அவங்க வந்து ஒரு மலையாளி, அவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பொதுவாக பெங்களூர் தமிழ் பேசும்போது நம்ம வந்து ஆமாவா அப்படின்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து, அப்புறம் நீங்கள் ஒரு மாடர்ன் பொண்ணு வந்து ஆக்சுவலி இது கூட அவங்க ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப மாடர்னாக இருக்கிற ஒரு பொண்ணு இந்த கிராமத்து பொண்ணாக வந்து நிற்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னையும் சரி அவங்களும் சரி, நான் இவங்கள பற்றி சொல்கிறேன். என்னென்னா அந்த க்ரௌடுக்குள்ளே ஒரு 10 பொம்பளை இங்கே இருந்தாங்கன்னா யார் இவங்கன்னு தெரியாது. எல்லாம் மெர்ஜ் வந்து ஆக்சுவலி ஒரு திருவிழா சீக்வன்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேட தான் வேணும், நமக்கு தான் தெரியுமே என்னென்னா தேட தான் வேணும், அப்படி தான் இருந்தாங்க. அதனால் இன்வால்மெண்ட் பயங்கர இன்வால்மெண்ட். நம்ம அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து என்னென்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நடிப்புங்கிறது வந்து இப்போ இருக்கிறவங்களும் அந்த லெவலுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மாதிரி இவங்கள்ட்டையும் ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட என்ன நம்ம எதிர்பார்ப்போமோ, அவங்க எப்படி தன்னை தயார்படுத்திக்கலாம், அந்த சீனுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, இப்போ வரவங்களுக்கு அது தெரியுது.
இப்போ இவங்க ப்ரிப்பரேஷனும் அப்படி தானே இருக்கிறாங்க. ஜாலியாக இருந்தாலும் அந்த அந்த இடம் வரும்போது ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குல்ல, அது மூவ் ஆகுறது, அதுக்காக மெனக்கிறது, அதை பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் ஒரு அவங்களோட இன்ட்ரெஸ்ட். வெரி நைஸ். தட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு. இல்லை உண்மையே சொல்கிறேன், இது காம்ப்ளிமெண்ட் இல்லை, அவங்க பண்ணுறாங்க. சூப்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் பண்ணியிருந்திருக்கீங்க. சினிமா தியேட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம், மீடியம். கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். தியேட்டர்ஸில் பண்ணிவிட்டு நீங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிங்களா? இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா? தியேட்டர் நம்ம தியேட்டரும் ஸ்க்ரீன் ஆக்டிங் ஒரு சென்ஸ் தான், ரெண்டுமே வேறு வேறு சென்ஸ் தான். ஸோ பேசிக்லி சாருக்கும் தெரியும், சாரும் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ தியேட்டர் வந்து நாங்கள் பண்ணும்போது அங்கே தூரமாக இருக்கிற லைக் ஒரு ஆடியன்ஸில் அந்த தியேட்டருக்குள்ளே லாஸ்ட்டில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நான் எந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபுல் பாடி லாங்குவேஜில் அது தெரியணும். ஸோ மை ஃபேஸ் ஷுட் பி மோர் எக்ஸ்ப்ரெசிவ், ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பாடி மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ரியலான கேரக்டர்ஸ் வந்து நடிக்கும்போது ஸ்க்ரீனில் நம்ம இன்னும் கொஞ்சம் சட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மருதமில் எந்த கேரக்டருக்கு பண்ணும்போது அந்த ஊருக்காரங்களாம் மாறுறது, அவங்க வந்து எதுவுமே இருக்காது, அவங்க ஃபேஸில் அவ்வளோலாம் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படி தான். ஆனால் தியேட்டரில் வந்து நான் அந்த கேரக்டராகவே ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியணும் நான் என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறேன், என் கை எப்படி இருக்குது, என் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. ஸ்க்ரீன் ஆக்டிங்கில் வந்து அது சட்டிலாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ரொம்ப ஆடாக தெரியும் நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணோன்னா. ஆனால் அந்த சட்டிலாக அந்த ரியலாக பண்ணேன்னா ஐ திங்க் பீப்புளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும், ஆமாம் ரியலாக தான் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு சென்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஜென்ரலி வந்து இப்போது நான் ஒரு டான்ஸராக இருக்கேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே நான் பேசும்போது நான் ரொம்ப கை கால் அசைச்சு ரொம்ப கண்ணெல்லாம் பெருசு பண்ணி இப்படி தான் என்னோட ஆட்டிடியூடாகவே இப்படி தான் எனக்கு இருக்கும். பட் இது வந்து உங்களால் எப்படி ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்க முடியாது? கேமரா முன்னாடி வந்தால் இந்த சட்டெல்லாம் நான் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு மைண்டு தான். இப்போ நீங்களே எதாவது சொல்கிறீங்களே, நீங்கள் நார்மலாக இருக்கையில், நீங்கள் டான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கையில் அவ்வளோ கையை அசைக்க மாட்டீங்க, அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனாக இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களால் வந்து ஒரு டான்ஸ் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை, உங்கள் மைண்டில் ஏறுறதுனா. இப்போ நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது தியேட்டர்லேயே வந்து நான் பண்ணையில் க்ளோஸ்டு தியேட்ரு, ஓப்பன் தியேட்டர் 2 இருக்குது. இப்போ க்ளோஸ் தியேட்டரில் வந்து நீங்கள் ஓவராக இவங்க சொல்ல மாதிரி மூவ்மெண்ட்டு தேவையில்லை, ஏன்னா பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கடாக இருக்கும். அப்போ பக்கத்தில் ரொம்ப கேஷுவலாக போகும். நான் 2மே பண்ணிட்டேன். நான் சினிமா வரும்போது அலைன்ஸ் ஃப்ரான்சைஸில் நம்ம க்ளோஸ்டு தியேட்டரு, ஏன்னா மொத்தமே ஆடியன்ஸ் ஒரு 40-50 பேர் தான், குட்டி. அந்த அப்போ வந்து ரொம்ப பெருசாக வந்து மூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதே நாங்கள் வந்து ரங்கசங்கரம் பெரிய தியேட்டர்லலாம் அங்கே பண்ணிட்டோம். அது ஆடியன்ஸு வந்து 1000 பேர் அங்கே இருப்போம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த இடத்துல ஒய்டாக பண்ணுற ஒரு விஷயங்கள், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வாய்ஸ் த்ரோ. எங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக மைக்கே கிடையாது, குத்துப்படையில் வந்து மைக்கு யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் வாய்ஸ் த்ரோ பண்ணி அங்கே கடைசியில் இருக்கிறவனுக்கு அந்த குரல் கேட்கணும். அப்போது இதெல்லாம் ஒரு பயிற்சி இருந்தது, இப்படியும் அப்படியும். அதனால் என்னால் ஈஸியாக, நான் வந்து என் மைண்டுன்னு சொல்கிறேன், ஒருவேளை எனக்கு 2 பயிற்சியும் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்குன்னு இப்போ யோசிச்சு சொல்கிறேன். 2 பயிற்சியும், க்ளோஸ் தேட்டர்லேயே எனக்கு ஒரு பயிற்சி இருந்தது, பெரிய ஓப்பன் தேட்டர்லேயும் பயிற்சி இருந்தது. அப்போ 2 இருக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அங்கே வந்து அந்த தேட்டரில் பண்ணுற மாதிரி ஒரே நாடகம் தான், இங்கேயும் பண்ணியிருப்போம் அங்கேயும் பண்ணியிருப்போம், அங்கே பெருசாக பண்ணியிருப்போம் இங்கே கம்மியாக பண்ணியிருப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது இல்லை, அது எனக்கு சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். உங்ககிட்ட வந்து ஒரு கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பேசும்போது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும் அந்த கேரக்டர் மேலே. ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எப்படி ஆக்சுவலி ஒரு கேரக்டருக்காக முதல்ல அதுக்கு மெனக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு அது படிச்சுட்டு அந்த கதையை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அந்த கதாபாத்திரங்கள் ஒரு பேச்சு வழக்கில் மட்டுமே இருக்கும். அப்போ அந்த பேச்சு வழக்கு பேச 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 நமக்குள்ளே வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீல் வந்து, நான் வீட்டில் ரியாக்ட் பண்ணுறது கூட அதோட சில ஏன் என்ன ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னா அப்படிலாம் ஆரம்பத்தில் கேட்டிருக்காங்க, ஏன் அப்படி. அப்போ நம்ம அந்த கதாபாத்திரங்களை பேசிகிட்டு இருப்போம், டைரக்டர் நம்ம பேசும்போது அந்த வீட்டில் கூட அந்த ரியாக்ஷன் வரும், அவனாக இருப்போம். இப்போ அவங்களுக்கு தெரியும், சரி இது ஏதோ படிச்சுட்டு வந்து பேசுது, அது அப்படி தான் இருக்கும். அப்புறம் இதை வந்து என்னென்னா, நமக்கு சடனாக வந்து வந்ததுலேருந்து ஒருத்தருடைய
பாவங்களாக இருக்கலாம், இல்லை என் லைஃப்பில் சந்தித்த என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாவங்கள் இருக்கலாம், இல்லை நாம் அந்த இடத்துல போய் சந்திக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் இருக்கலாம். யாராவது ஆல்மோஸ்ட் வந்து நான் படம் பார்த்து அது மாதிரி பண்ணுறதில்ல. ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி போகிறது. நான் ரியல் லைஃப்லேருந்து கதாபாத்திரங்களை நான் இதுவரை எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா ரியலாக பார்த்த கதாபாத்திரங்கள்லேருந்து எடுக்கிறது தான். இந்த குற்றமே தண்டனை கூட டனல் விஷன் வந்து நான் வந்து முதல்ல கண்ணு தெரியாதவன் அப்படின்னோன்னு கண்ணு தெரியாத மாதிரி பிளான் அப்படியே நடிச்சிருந்தேன். அப்புறம் நான் அண்ணிட்டு சொன்னேன், என்ன அப்படின்னு நம்ம நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்தோம். இங்கே வந்து அவரை நேரடியாக அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், டனல் விஷனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சந்தித்தோம். அதுக்கப்புறம் ராயப்பேட்டையில் ஒருத்தர் ஃபேக்ட்ரியில் அவரை போய் சந்தித்தோம். 3 பேர் சந்தித்தோம். இந்த 3 பேர் சந்தித்து அவங்க என்ன மாதிரிலாம் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குலேருந்தே வித்தியாசம் இருக்கும். இது எல்லாமே நான் வெளியில் பார்த்த நபர்களுடைய விஷயந்தான். ஓகே, சூப்பர். சினிமாவுக்கு நீங்கள் வர போகிறீங்க, நான் வந்து சினிமாவை சூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஆக்டர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நீங்கள் சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அதில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நீலாம் சினிமாவில் போய் என்ன பண்ணிட்டு போகிற, என்ன பெரிய ஆளாயிட போகிற, என்ன சம்பாரிச்சிட போகிற, சினிமாலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பேசினவங்க வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் பதிலாக ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? என்னோட பிறவி இன்னொருத்தருக்கு பதில் சொல்கிறது இல்லை, என் பிறவி என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிறது. அதனால் நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு என்னை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். இப்போ என்னை சார்ந்தவங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி, இவங்களுக்குள்ளே வந்து இது ஏன் என்ன பண்ண போகிறோன்னு ஏதாவது சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தவர்கள்லாம் இல்லை நம்மளை விமர்சித்தவங்களுக்கோ இவங்களுக்கோ சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க வாழ்க்கை பூரா சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு மட்டுமே போயிடுவீங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன்னா செய்யலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அதனால் வந்து இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. சூப்பர். நீங்கள் சேம் பதில் வந்து அம்மா அப்பா கிட்ட தான். பட் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இந்த பிகினிங் நீங்கள் சொன்ன மாதிரி பிகினிங்கில் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு 1 இயர் கொடுங்க, நான் அப்போ ஐயோ அது கேப் ஆகிடும், அப்புறமா உனக்கு வேலை கிடைக்காது, அப்புறமா MBA பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து இல்லை எனக்கு 1 இயர் கொடுங்க, இந்த 1 இயரில் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் போய் திரும்பவும் என்னோட எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அந்த 1 இயர் கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல நன்றி. ஆனால் அதுக்கப்புறம் லைக் நான் அந்த ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து யாருக்குமே பதில் எதுவுமே இல்லை, ஆனால் தேங்க்ஸ் மட்டும்தான் இருக்கு. வெரி நைஸ் சார். உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு பிக்கஸ்டான ஒரு காம்ப்ளிமெண்ட் எனக்கு கிடைச்சது, இவங்க என்கிட்ட கால் பண்ணியோ இல்லை இவங்க நேரில் பார்த்தோ, அது வந்து யாராக வேணா ஒரு உங்களோட கோ ஆர்டிஸ்டாவோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாவோ இருக்கலாம், இல்லை சாதாரண மக்களாக கூட எங்கேனாச்சும் உங்களை ரோட்லேயோ வழியிலையோ எங்கேனாச்சும் பார்த்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேசின்னு இருக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு, என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்க? நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு திடீர்னு நீங்கள் சொல்லும்போது அந்த ரோடுன்னு சொன்னதுனால எனக்கு திடீர்னு தோணுது. இங்கே இப்போ ஒரு படம் சாட்டை அன்பழகன் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு வலசரவாக்கத்தில், அந்த வீட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே ஷூட்டிங் நடக்குது, மேலே பெட்ரூமில் நான் மேக்கப் போட்டு உட்காந்துருக்கேன். என் ஷார்ட் முடிஞ்சுட்டு மேலே போய் உட்காந்துருக்கேன். அப்போது ஒருத்தர் காக்கி ஷர்ட் போட்டிருந்தார். நான் காக்கி ஷர்ட் போட்டேன், கண்டிப்பாக ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் மேலே வந்தார். சார் அப்படின்னா அவர் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஷன்ஸாக வந்து இப்படி சிரிச்சுட்டு ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னாரு. உனக்கு வாங்க அப்படின்னா கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சிட்டு நான் நினச்சேன் இந்த படத்தில் ஏதோ நடிக்கிறார் போல இருக்கு, ஆட்டோ ஓட்டி நடிக்கிறார் போல. ஏன்னா கீழே பார்த்துருந்தா மேலே பெட்ரூம்குள்ளே வந்திருக்காருல்ல, நடிக்கிறார் போல இருக்குது. சரி அப்படின்னு சரி வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சார் ஒரு 5 மினிட்ஸ் சார் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னா அவர் என்ன பேசுகிறன்ற எக்ஸைட்லேயே இருக்கிறார். 5 நிமிஷம் போயிட்டார். நான் நினச்சேன் என் மைண்டில் என்ன சார் வந்தார் போயிட்டார், ஷர்ட்டை மாற்றிட்டு இல்லை வேறு எதாவது போட்டு வருவாங்க, இந்த யூனிஃபார்ம்லாம் வேறு அவங்க ட்ரெஸ் எதாவது போட்டு வரலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா அவருடைய குழந்தைங்க மனைவி எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து சார் அப்படின்னா
பேசும்போது கண் கலங்குது, அழுக வருது, கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, இது பண்ண. சார் ஃபோட்டோ சார், ஃபேமிலியோட சார் அப்படின்னா. எனக்கு அப்போ தான் இருந்துச்சு, நீங்கள் அப்படின்னு. சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார் அப்படின்னு. எப்படி நான் இங்கே இருக்கேன் உங்களுக்கு தெரியுன்னா, இல்லை சார் ஷூட் வந்து உங்களுக்கு நீங்கள் இறங்கி போயில பார்த்துட்டேன், அதான் வண்டி நிப்பாட்டிட்டு வந்தேன், உங்களுடைய இந்த பயணிகளுக்கு உங்களுக்கு படம் பார்த்தேன். அது ஒன்று அவர் பேச பேச அழுகிறாரு. எனக்கு ஐயோ நீங்கள் அப்படி இப்படின்னு. அது என்னால் வந்து அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தா அவர் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகல, தன் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மனைவி, மகள், குழந்தைகளை வந்து யார்கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க? டக்குன்னு பார்த்தவங்களெல்லாம் என் மனைவி, குழந்தைலாம் அறிமுகப்படுத்தவங்கள, அது ஒரு அதுவும் நேராக பார்த்தவங்கள என் ஒய்ஃபுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தினா அப்போ அவங்க மேலே அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட், எவ்வளோ மரியாதை, எவ்வளோ ஒன்று வச்சுருப்பாங்கல்ல. அது எனக்கு அப்படி அதுக்கு வார்த்தையே இல்லை. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் நல்லா இருக்கான்னு சொன்னாலும் எனக்கு அது வந்து இன்றைக்கும் இப்போ நீங்கள் சொன்னோன்னே டக்குன்னு ஞாபகம் வருது, அந்த முகமே ஞாபகம் வருது. அது வந்து ரொம்ப முக்கியமான இதுவாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக தட்ஸ் எ கிஃப்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலி வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ப்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ வரும்ல. ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் மூமெண்ட். கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ வந்து அவங்க எக்ஸாக்டாக எழுதுவாங்கன்னு தெரியும், ட்விட்டர்லாம் இருந்தாலும் நியூஸ் பேப்பர்லாம் இருந்தாலும். கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு திங் தட் ஐ ரெட் இன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நினைக்கிறேன், தட் வி விஷ் ரக்ஷனா காட் அ பெட்டர் ஃபர்ஸ்ட் மூவியா, இல்லைன்னா ஒரு பெட்டர் ஸ்டார்ட் கிடைச்சிருந்தா, ஒரு பெரிய மூவி ஸ்டார்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து சின்ன விஷயங்கள்ல பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஒரு படம் பார்த்தாலே இவங்களோட லுக்குக்கு, அவங்க ஹேர் ஸ்டைலுக்காகவே வந்து இவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐடோ மேமா இருக்கட்டும், இல்லை லலித் பைஜுவா இருக்கட்டும், அவங்கள மாதிரி சில பேர் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி யாராச்சும் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்க இந்த மாதிரி ஃபேன்ஸா வந்து உங்ககிட்ட யாராவது பேசி? இல்லை, எல்லாரும் வந்து நடிப்பு பற்றி சொல்லும்போது அதுதான் மெயின் காம்ப்ளிமெண்ட். லுக் வைஸ்னா ஐ திங்க் கண்ணு தான் சொல்லுவாங்க எல்லாரும். உங்கள் கண்ணு நல்லா லைக் பேசுது, நீங்கள் கண்ணாலே நடிக்க முடியும், அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் வந்து மெயின்லி ஐஸ் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ புக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னீங்கல்ல, ஒரு சஜஷனாக வந்து இந்த புக்கு நீங்கள் படித்தா வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் படித்ததுலே? இல்லை, நான் வந்து எனக்கு என்னென்னா, ஒரு புக்கு படிக்கிறேன், அதை படித்தோன்னே அந்த டயத்துலேயே என்னுடைய இப்போ நீங்கள் மித்தவங்க புக்கு படிக்கிறது நான் படிக்கிறதுக்கு ஒரு ஒன்று இருக்குது. நான் படிக்கிற போது அந்த டயத்துலேயே அதை பற்றி என்னால் கலந்துரையாட முடியும். அது வந்து இப்போ நான் சிங்கப்பூர் போயிருந்த போது கூட எழுத்தாளர், நான் ஒரு இங்கே நம்ம ஊர் ஆளுங்க, அது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள், அவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, மெக்கானிக்கல் அந்த மாதிரி கப்பல் அங்கே வேலை பார்க்குற ஆட்களுங்க அவங்கெல்லாம். ஆனால் நிறைய கவிதை எழுதுகிறாங்க, கதை எழுதுகிறாங்க. அதை இங்கே பிரசுரித்து அங்கே ஒரு பெரிய அவங்க எவ்ரி சாட்டர்டே நைட்டு வந்து பீச்சில் ஒன்று கூடி இன்றைக்கி ஏதாவது படம் பார்த்தா அந்த படத்து விவாதம், இல்லை ஏதாவது ஒரு சிறுகதைகள் படித்தா அது விவாதம், இப்படிலாம் பண்ணாங்க. நான் யதார்த்தம் போன போது எனக்கு ஒரு தொடர்பு கிடச்சிது. நான் அவங்கள்ட்டையும் பேசும்போது எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து சுந்தர ராமசாமி சாராக இருக்கட்டும், இல்லை புதுமை பித்தனாக இருக்கட்டும், நிறைய கதைகள் கூத்துப்பட்டில் எனக்கு படிக்கிற பழக்கம் வந்து கூத்துப்பட்டிலேருந்து வந்து தான் கதைகள் படிக்கிறது. இதை படித்து நிறைய படிச்சிருக்கேன், நிறைய இன்னும் என்னுடைய லைப்ரரிக்கு நிறையா படிக்கிறேன். இதை படிங்க அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா நான் அடுத்தடுத்து கடந்துருவேன். இதை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு கதை பிரசிரிக்கப்பட்டு அதை படிக்கணுன்னா நான் இதுதான் படிக்கணுமான்னு எனக்கு சொல்லத்தில்லை. நீங்கள் எல்லாமே படிக்கணுங்கிறது தான். உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோ படிக்கிறது. ஏன்னா யாருமே சும்மா எழுதலை, அது கதைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், சும்மா எழுதலை. நீங்கள் ஒரு கவிதையை வந்து நீங்கள் ஒன்றுக்கு 10 தடவை படித்து பாருங்க, வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். முதல் ட்ரிப் படிக்கிற வேறு அர்த்தம், ரெண்டாவது வேறு அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும்.
அதனால் நீங்கள் படிக்கிறதே பெரிய விஷயம். அதில் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் படிங்க, இந்த மாதிரி புத்தகங்கள் படிங்க அப்படின்னு எனக்கு பிரித்து சொல்ல தெரியல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சீரியஸ்லி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான செஷனாகவும் எல்லாமே, ஒரு நல்ல கான்வர்சேஷனாகவும் எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு இந்த செஷன். ரொம்ப தேங்க்ஸ் வசந்த் டிவி நேயர்கள் சார்பாக, வசந்த் டிவி சார்பாக இன்னைக்கு 2 பேர்கிட்டையும் நான் மீட் பண்ணி உங்கள் 2 பேர்கிட்ட பேசினதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ரீச்சையும் நல்ல சப்போர்ட்டையும் இதை தாண்டி இன்னும் பெரிய பெரிய ஓப்பனிங்ஸையும் உங்கள் 2 பேருக்கும் கொடுக்கும் அப்படின்ட்டு நானும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மருதம் எழுத்து இயக்கம் வி கஜேந்திர அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஆக்சுவலாக இது என்னுடைய சின்ஸ் மை சைல்ட்ஹுட்டு இதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ காலேஜில் படிக்கிற காலத்துலேருந்தே இயக்குனர் ஆகிறங்கிறது தான் எல்லாரோட கனவு மாதிரி எனக்கும் ஒரு கனவு. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் வேலூரில். கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அடுத்ததாக திரைப்படத்துக்கு முயற்சி பண்ணலான்றப்போ நம்மளுக்கு எந்த கேட்டும் கிடையாது. நம்ம வந்து ரூரல் பேக்ரவுண்டு. அப்போது எனக்கு அந்த காலகட்டங்களில் செல்வமணி சார், ஆர்கே செல்வமணி சார், உதயகுமார் சார், அபவானந்த் சார் அவங்களோட படங்கள் பிரபலமாக இருந்தது. ஸோ அவங்க மூலயமா தெரிய வந்தது ஃபில்ம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கிறது. ஸோ முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால பிஎஸ்சி முடிச்சுட்டு அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். சரி, கிடைக்குமோ கிடைக்காதோ, இருக்கிறது 10 சீட்டுன்னாங்க. கிடைக்குமோ கிடைக்காதான்ற டவுட்டில் மற்ற எம்எஸ்சிக்கு பிஎட்டு அதெல்லாமும் அப்ளை பண்ணியிருந்தேன். அது என் நேரம் கிடைச்சிது எனக்கு. பாலச்சந்தர் சார் அவர் தான் இன்டர்வியூ பண்ணார், எங்களை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணார். ஸோ பாலச்சந்தர் சார் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். சார் இப்போ இல்லை, பட் அவர் தான் செலக்ட் பண்ணார் எங்களை. ஸோ அவர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா தான் ஒரு சின்ன கேட் ஒன்றுக்கு ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஃபிலிம் டெக்னாலஜி பற்றின அடிப்படையை கற்றுக்கிட்டோம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அடிப்படையாக கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் டிகிரி படித்தேன் பிரசிடென்சி காலேஜில். மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அசிஸ்டன்ட் டைரக்டர் தொடங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து இப்போ இயக்குனரானது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகே, ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு சினிமா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இதுல வந்து நிறைய பேரை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நமக்கு எதுக்கு சினிமா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க எப்படியோ அங்கிருந்து நம்ம சிட்டில வந்து நம்ம ஒரு புதுசான ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், புது லைஃப் நம்ம வாழணும் அப்படின்றதுல நிறைய பேர் வந்து சப்போர்ட் இல்லாம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் நீங்க அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க. இந்த டிரான்சிஷன் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி வந்து எப்படி உங்களால ஹேண்டில் பண்ணுவாங்க? எஸ், நான் வந்த காலகட்டத்தில் இன்னும் கஷ்டமாக தான் இருந்தது. நான் வந்து லேட்டர் 90s வந்தேன். ஸோ அப்போ இன்னும் கஷ்டமாக தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அங்கே அடிப்படை கற்றுக்கலன்னா எனக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் தொடர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நம்ம அடிப்படையாக கற்றுக்கும் போது ஓரளவுக்கு தெரியும். அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் நம்ம ஃபைனல் இயர் படிக்கிறப்போ. அப்போ அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். அப்போ வந்து ஃபிலிம் தான், டிஜிட்டலாம் கிடையாது அப்போ. ஸோ நமக்கு வந்து ஒரு 3000 அடி ஃபிலிம் கொடுப்பாங்க. ஃபில்மில் தான் ஷூட் பண்ணுவோம். அப்போ ஃபில்மில் ஷூட் பண்ணி ஃபில்மில் தான் எடிட் பண்ணுவோம். டப்பிங் எல்லாமே ஃபில்மில் தான் நடக்கும். டிஜிட்டலுங்கிற கான்செப்ட் அப்போ சுத்தமாக கிடையாது. ஸோ அதை பண்ணி நாங்கள் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கோம் அப்போ படிக்கிறப்போ. அதை பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ அதனால் வந்து சரி தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்ததுனால சரி பார்த்துக்கலான்னு தான் நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணது. ஓகே, எங்கேயும் கிவ் அப் கொடுக்கல. அதனால தான் ஃபிலிமில் வந்து கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லி டிஜிட்டலில் பண்ணுறீங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா ஹேண்டில் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து ஃபில்மு தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. டிஜிட்டல் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஃபில்மில் எடுக்கிறப்போ என்னென்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு 400 அடி நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ஃபில்ம் ரோல் ஆகிட்டுருக்கோம். டெக் போகிறப்போ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்கே படபடப்பாக இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது இந்த ஷார்ட் ஓகே ஆகணுமே. ஏன்னா ராஸ்டாக தீர்ந்துருச்சுன்னா நம்ம நினச்ச படத்தை எடுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து எங்களுக்கு ஃபில்ம் ஷூட்டில் ஒரு 3000 அடி தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார நம்ம நினைக்கிற கதையை சொல்லிடணும். நம்ம வந்து என்ஜி டேக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ராஸ்டாக் இருக்காது. ஸோ அப்போ வந்து எப்படியாவது நான் ஒரு முறை ரிஹர்சல் பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்த்துட்டு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸு, மூமெண்ட்ஸு, லைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் டேக்கே போவோம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் அப்போ இருந்தது. ஏன்னா அப்போ ராஸ்டாக்கோட ரேட் அதிகம். ஸோ அப்போ ஷூட் பண்ணுறதே ஒரு சேலஞ்சு தான். ஸோ அதனால் எங்களுக்கு அங்கே ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சிது.
ஸோ அது எனக்கு ஃபில்முக்கு வரப்போ ஈஸியாக இருந்தது. ஸோ நாட் ஓன்லி ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங், எடிட்டிங்கு எல்லாமே நாங்கள் எடிட்டிங்கெல்லாம் வந்து ஃபில்மில் தான் பழகியிருக்கோம். அப்போ ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக டெஸ்கில் வச்சு செக் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எடிட் பண்ணுவோம். சிங்க்ரனைசர் வச்சுருப்போம். விஷுவல் சவுண்டு தனித்தனியாக வச்சு சிங்க்ரனைசரில் வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பர்ஃபரேஷன் மாறாமல் கட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கர சேலஞ்சாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரேமு பர்ஃபரேஷனில் தப்பாக கட் பண்ணிட்டுனா கூட நான் சிங்க் ஆகிடும். ஸோ இதை ஒரு முறையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மூவியால் இருக்கும். மூவியால் அந்த படத்தை வச்சு நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம் நாங்கள் கரெக்டாக வருதான்னு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே அங்கே அதிகமாக இருந்தது. எடிட்டிங்லேயே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், டைம் எடுக்கும், ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கணும். அதில் என்ஜி ஷாட்லாம் தேடி எடுத்து ரோல் பண்ணி தனி பின்னில் வைப்போம். இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு நிறைய வேலை வாங்கிச்சு அப்போ. ஸோ எடிட்டிங்க்கு இவ்வளோ வேலை, டப்பிங் முடிச்சுட்டு டப்பிங் அப்போ வந்து நம்ம மேக்னெட்டிக் டைப்பில் தான் பண்ணுவோம். ஸோ அது பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆப்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டெவலப் பண்ணி லேபுக்கு போயிட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்து இந்த வேலை இவ்வளோ வேலை இருக்கும். எனக்கு இங்கே இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஒரு கார்டில் ஷூட் பண்ணுறோம், எத்தனை டேக் வேணால் போகலாம், பிரச்சனை இல்லை. மறுபடியும் கொண்டாந்து அப்படியே கன்வர்ஷன் போட்டு சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணுறோம், ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது ஈஸியாக தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அதுதான் கஷ்டமாக இருந்தது. அதனால் இது எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் வந்து பெரிய கஷ்டமாக தெரியல. ஓகே, வெரி நைஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் மருதம் அஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஏன் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணீங்க, அண்ட் கான்டென்ட்டை சூஸ் பண்ணீங்க? எஸ், ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் முதல் படமாக நான் வேறு ஒரு கதையை தயார் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கான பட்ஜெட்டு சில விஷயங்கள் அமையாதப்போ எனக்கு கொரோனா காலகட்டங்களில் என்னோடய நேட்டிவில் தங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் எனக்கு அங்கே நிலம் இருக்குது, ஃபார்மிங் லேண்ட் இருக்குது. நான் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் இருந்தாலுமே நான் அதை விடலை. அது எனக்கு கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம். இப்போவும் போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு, இப்போ வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்காங்க அட் ப்ரெசண்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு அங்கே தொடர்ந்து ஃபார்மிங் பண்ணுறது அது எனக்கு போயிட்டே தான் இருந்ததுனால அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் அவங்கவுங்க ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. நமக்கு அங்கே தங்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நான் அதை ஒரு பெரிய லக்கியாக பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் தங்கினது அப்போ தான். ஸோ அப்போ அங்கே தங்கிட்டு இருக்கிறப்போ ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கப்போ நிறைய அங்கே இருக்கிற மக்களை அப்சர்வ் பண்ணேன். அப்சர்வ் பண்ணும்போது நான் அங்கே ஒரு கேரக்டர் சந்தித்தேன், பக்கத்து ஊரில் தான். தயாரிப்பாளரோட நண்பர் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அவர் ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு அதை அந்த பிரச்சனை புதுசாக இருந்தது. நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம், பட் அந்த பிரச்சனை வந்து சமகாலத்தில் இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது, பட் யாரும் அதை சொல்லலை. ஸோ இது கதையாக பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இதை நம்ம கதையாக பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த விஷயம் தான் எங்களை இன்ஸ்டிகேட் பண்ணிச்சு கதையாக மாற்றுறதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கதையாக பண்ணோம். கதையாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரி இந்த கதைக்கு எந்த டைட்டில் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஸோ அந்த கேரக்டர் கன்னியப்பனோட கேரக்டர் வந்து ஒரு ஃபார்மராக நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப எனக்கு இந்த டைட்டில் சரியாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் 5 நிகழில் ஒன்றான மருதம் நான் சூஸ் பண்ணேன். வெரி நைஸ். உங்களோட ஸ்டோரி ஆஸ் பர் ஸ்டோரி வந்து ஒரு பேரண்ட் 2 பேர், அம்மா அப்பா குழந்தைங்களோட ஃபேமிலியாக இருக்க ஒரு கதை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன் வாட் வே வந்து இப்படி 2 குழந்தைங்க இருக்காங்களா கதையில்? ஒரு பையன். ஒரு குழந்தை வந்து வயிற்றுல இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியா இவங்களையும் ரக்ஷனாவையும் ஒரு அப்பா கேரக்டருக்கு விதாத் சாரையும் கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து வந்து? எஸ், நான் வந்து சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரக்டரைசேஷன் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரீன் ப்ளேக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த சீனில் இந்த கேரக்டரு சைக்கலாஜிக்கலாக எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது டீட்டெயில் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபஸ்ட் நான் கேரக்டரைசேஷன் பண்ணிவிடுவோம். கேரக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டீட்டெயில் எழுதுவோம். ஸோ அப்போ சினாப்சிஸ் எழுதி முடிச்சுட்டு கேரக்டரைசேஷன் எழுத ஆரம்பிக்கிறப்போ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக எழுதி முடிக்கிறப்போ எனக்கு ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்பா ப்ளஸ்ஸு ஒரு ஃபார்மர் லுக்கு, ஒரு மிடில் ஏஜ்டு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேரக்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸில் தான் நிற்கும் அந்த கதையுமே. ஸோ அப்போது பெர்ஃபார்மன்ஸு, பட்ஜெட்டு, ஸோ இதெல்லாம் எனக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ விதாத் சாரோட ப்ரீவியஸ் படம்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும், குட் பெர்ஃபார்மருங்கிறது. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பட்ஜெட்டு, கம்ஃபர்டபிலிட்டி இதெல்லாமல் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப இவர் சரியாக இருப்பார்னு தோணுச்சு. ஸோ என்னோடய நண்பர் அன்பழகன், சாட்டை படத்தோட இயக்குனர் அன்பழகன், அவரோட படத்தில் சார் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இயக்குனர் அன்பழகன் மூலிமா சார் அப்ரோச் பண்ணேன். சார் கதை கேட்டு ஓகே சொன்னார். அப்படி தான் சார் உள்ளார வந்தார்.
ரக்ஷனா வந்து அவங்களுடைய முதல் படம் மார்கழி திங்கள் அதை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சில பேரை நான் ட்ரை பண்ணேன் ஹீரோயின்னா, பட் எனக்கு சரியாக அமையலை. அப்போது இவங்களுடைய முதல் படம் மார்கழி திங்களோட அந்த சாங்கு பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ இவங்களோட அப்பியரன்ஸு அது ஸ்கூல் கேர்ள் தான், பட் இருந்தாலுமே இந்த அப்பியரன்ஸு அந்த மேனரிசம் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிது. ஸோ கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்களுடைய நம்பர் வாங்கி அந்த டீம்லேருந்து நம்பர் வாங்கி ட்ரை பண்ணி பேசினேன், கதை சொன்னேன். அவங்களுக்கும் பிடிச்சிது. அப்படியே தான் 2 பேரும் கதைக்குள்ளார வந்தாங்க. நிறைய பேர் நீங்க சினிமாக்கு போறேன் அப்படின்னு, நான் சினிமா பண்ண போறேன் அப்படின்ட்டு பார்க்கும்போது சில பேர் பாசிட்டிவான நினைச்சிருப்பாங்க, நெகட்டிவாவும் நினைச்சிருப்பாங்க. நீங்க வந்து நீங்க படிச்சு முடிச்சு சினிமால இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு திரும்பி உங்க ஊருக்கே வந்து நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமை பண்றீங்க அப்படின்றப்போ பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்த்துருந்துருப்பாங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்றத பார்த்துருந்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எஸ், அது இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா நான் படித்து முடிச்சே பல வருஷம் ஆகுது. நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சே நியர்லி 25 இயர்ஸ் ஆகுது. ஸோ என்னுடைய 8 வருஷம் கல்லூரி படிப்பு முடித்து 25 இயர்ஸ் ஆகுது. இந்த 25 இயர்ஸாக வந்து நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, இந்த மாதிரியான ஒர்க் போயிட்டு தான் இருந்தது. அப்போ இடையில ஊருக்கு போயிட்டு வருவோம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ படிச்சிருக்கான், இவன் எதுக்கு வேறு வேலைக்கு போகாமல் இதையே ட்ரை பண்ணிருக்கான், அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஆப்வியஸாக அது இருந்தது. ஸோ சில நண்பர்களுக்கு வந்து அது புரிஞ்சுது, இது இப்படி தான் அப்படின்றது புரிஞ்சு. சில பேருக்கு அது புரியாது. பட் ஒரு கட்டத்தில் சரி, ஓகே, நம்ம மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படல. பட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இருந்தால் மட்டும் போதாது, ஏதாவது வேலை வேணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக SRM யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி இப்போது அதையும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அண்ட் மருதம் வந்து எந்த மாதிரியான இம்பாக்டை வந்து மக்களுக்கு கொடுக்க போதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் படமாக நீங்கள் எடுத்துருந்துருக்கீங்க அப்படின்றப்ப என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும்? ஆக்சுவலாக நான் இந்த கதையோட கான்ஃப்ளிக்டே வந்து சொசைட்டிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது சமூகத்தில். இந்த பிரச்சனை வந்து பல பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் இந்த படத்தின் மூலிமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைச்சவே எனக்கு பெரிய விஷயமாக தான் தோணுது. ஸோ அது கிடைக்குன்னு நம்புகிறேன். வெரி நைஸ் சார். கண்டிப்பாக வந்து மருதம் as a ஃபர்ஸ்ட் மூவி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வசந்த் டிவிக்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார்.